வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஓகேவா? இன்னைக்கான வீடியோவில் கிறிஸ்டல் கிளியராக இன்னைக்கான மார்க்கெட்டோட அப்டேட் என்ன, கலவரம் என்ன, நிலவரம் என்ன அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக பார்த்துருவோம். நீ என்ன ப்ரோ சட்டை போடாமல் இருக்க? அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். ஓகே, நாளைக்கு சட்டப்பட்டு வந்து வீடியோ பண்ணுறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ், நோ ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோமா? சரி, ரைட்டு. ஃபர்ஸ்ட் என்ன, ஐ ஆம் சாரி எதுக்குன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ 0.32% இன்க்ரீஸில், அதாவது ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க நல்ல விஷயம். குளோபல் மார்க்கெட் எப்பயும் போல பஞ்சாயத்தாங்க, ட்ரம்ப் பஞ்சாயத்து, அப்புறமேட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் பஞ்சாயத்து, அப்புறமேட்டு ஈராக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை. அடுத்து பேங்க் அண்டர் ப்ரெஷர். ஓகேவா? பேங்க் என்ன பிரதர் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த ஃபினான்ஷியல் இருக்குல்ல 26 ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராஃபிட் புக்கிங் மிடில் அண்டு ஸ்மால் கேப்பில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க இன்வெஸ்டர் எல்லாம். அதனால தான் மார்க்கெட்டு நேற்று நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வரதுனால மார்க்கெட் திரும்ப திரும்ப விழுந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேவா? அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்குமே இங்கே ஸ்ட்ரைக்கிங் சரியான வாலிடிட்டி ப்ளே பண்ணுது. ஜியோ பொலிட்டிக்ஸ் ஸ்ட்ரைக்கிங். ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தோம்னா டெக்னிக்கலாக ரோட் பிளாக் ஆகிருக்கு. எந்த இடத்துல பிரதர் அப்படின்னு கேட்டால் டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து 25,000 ரோட் மேப் ஆயிருக்கு. ஆனால் போன வாரத்தில் 25,000 ரீச் பண்ணால் 25,200 போனால் திரும்ப 25,000 வந்தால் 25,800 வந்தால் 25,400 வந்தான் 24,400 வந்தான். இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா திரும்பவும் கீழே தான் வந்திருக்கான். இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த 25,000ங்கிறத ஸ்ட்ரகிளிங் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தோம்னா கோல்டு ரேட்டு இன்னைக்கு தேதியில் எவ்வளோ மதிப்பு அப்படின்னு கேட்டால் 24 கேரட். ஓகே, 24 கேரட் வந்து 9,940 ரூபா. 22 கேரட்டு 9,105 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டு நல்ல கிட்டத்தட்ட நல்லா மூவ் பண்ணி மேலே போயிருந்தா இல்லையா? ஏன் அப்படின்னா அவனோட ப்ராடக்ட்டு இருக்கிறதுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அந்த ஸ்டாக். சரிங்களா? அடுத்து எஃப்ஐடிஏ எதுக்குடா நீங்கள் நேற்று வாங்கினீங்க, எதுக்குடா நேற்று நீங்கள் வாங்கலைங்கிற மாதிரி இவன் ஒரு 300 கோடிக்கு வாங்கியிருக்கான், அவன் ஒரு 600 கோடிக்கு வாங்கியிருக்கான். இதுக்கு நீங்கள் வாங்காமல் இருக்கலாமே. விற்கிறப்ப மட்டும் 10,000 கோடி 5,000 கோடின்னு விற்கிறீங்க, வாங்குறப்ப என்னடா 300 கோடி 600 கோடின்னு வாங்குறீங்க, எதுக்குடா வாங்குறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு மை அனலிஸ்ட் படி பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு புட் மார்க்கெட் தான் அதிகமாக நான் மூவ் பண்ணுறேன். சரிங்களா? புட் மார்க்கெட் தான் நான் விரும்புகிறேன். இன்றைக்கி அதிகபட்சமாக நான் அதை தான்ப்பா விரும்புகிறேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டு நீங்கள் எப்பயும் போல லைவ் ட்ரேட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இருக்கவே இருக்காதே ப்ரோ, வீடியோ இன்னும் நல்லா சூப்பராக இருக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ. அதனால தான் நான் சட்டை போடாமல் கூட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருமே வீட்டில் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நான் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். பார்த்தா குளிக்கிறதுக்கு நான் வாஷிங் மிஷினில் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். கடைசியில் பார்த்தா பீரோ சவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ பண்ணுங்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகேவா? எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிங்க. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் தெரியுது மனுஷனுக்கு என்னென்ன நோய் வருது தெரியுமா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சும்மா வயிற்றில் கல்லுன்னு போவோம், 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆகுது. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கா செலவு பண்ணுறதுக்கு? தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க பிரதர். ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாம் காசு இல்லை பிரதர் என்கிட்ட அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு இந்த நம்ம கலைஞரைய காப்பீடு திட்டம் இருக்குது. ஓகே, பிரதம மந்திரி மோடியோட காப்பீடு திட்டம் இருக்குது. அதெல்லாம் வச்சு தயவு செஞ்சு அப்ளை பண்ணி வையுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுப்பா, பார்த்து பண்ணிக்கங்கப்பா. ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நம்ம என்னென்னமோ பிளான் போட்டு வச்சுருந்தேன்ப்பா. ஓப்பனாக சொல்லவா, நான் வந்து என்ன பிளான் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ அதுக்கு மேலே முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து தான் பேச போகிறேன். வீடியோ முடிக்கிறவங்க முடிச்சுக்கோங்க. என்ன பிரதர் அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நான் என்னென்ன பிளான் போட்டுருந்தோம். எஸ்ஐபி பண்ணுறோம், 1 கோடி ரூபா சேர்க்குறோம், 2 கோடி ரூபா சேர்க்குறோம், 40 வயசு 60 வயசில் இப்படிங்கிறதுக்குள்ள போயிருப்பா உயிர். நேற்று இதில் பார்த்தேன் அப்படியே எப்படி இதே மாதிரி பெட்ஷீட்டில் அப்படியே கட்டுறாங்க. நினச்சி பாரு, ஐயோ நீங்களாம் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்கப்பா. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட காசு இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட் இந்த கலைஞர் அதாவது சொன்னல கலைஞர் முதலமைச்சர் காப்பீடு திட்டம், அப்புறமேட்டு பிரதமர் மோடி காப்பீடு திட்டம், அந்த மாதிரி காப்பீடு திட்டமாச்சும் காப்பீடு திட்டமாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து உட்காந்து கொஞ்சோண்டு அனலைஸ் பண்ணி உங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்காகவே என்ன பண்ணலாம், இந்த வீடியோக்கு லைக் போட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ட்ரேடிங்கில் சந்திப்போம். சரியா? டாட்டா.